ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பும் ஒரு 50 கிராம் பாசி பருப்பும் முதல்ல ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகமும் போட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். முதல்லையே சாம்பாருக்கு தேவையான 4-5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் சேர்க்க விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட மாங்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக. சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். சில பேர் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுவாங்க. மற்ற குழம்புகளுக்கு சேர்க்குற தேங்காவை விட இதில் நம்ம கம்மி அளவு தான் தேங்காய் சேர்க்கணும், இல்லைனா சாம்பார் நல்லாவே இருக்காது. அதோட புளியை கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கம்மி அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக புளி சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஓகே, இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அது மேலே எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து முழுசாக அதில் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காயை, அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ அந்த ஆல்ரெடி உள்ள எண்ணெயிலேயே இந்த காய் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. காய் நிறம் மாறுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அதே எண்ணெயிலேயே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வதங்க விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் பவுடர் அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் இந்த காயோடு சேர்த்து இந்த மாதிரி வதக்கும் போது சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை மசித்து இதோட நம்ம சேர்க்குறோம். அப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதிலேருந்து அந்த தண்ணி மட்டும் எடுத்து இதில் சேர்க்குறோம். அதோட கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரைச்சி வச்ச புளியையும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதோட சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் கொதிக்க கொதிக்க அதோட திக்னஸ் அதிகமாகும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர இடையிடையே லைட்டாக கிளறி விடுங்க. இல்லைனா பருப்பு சேர்த்ததுனால அது அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. சாம்பாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிப்பு இப்போ ரெடி பண்ணலாம். தாளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் நம்ம இதில் கொஞ்சமாக சீரகம் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இதில் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலையும் 2 வரமிளகாவையும் சேர்க்குறோம். ஸோ ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க, அது கருக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த தாளிப்பை நம்ம கொதிச்சிட்ருக்க இந்த சாம்பாரில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி.
இதுக்கு மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி சாம்பார் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.